தொழுது முடிந்து மனிதன் அந்த இடத்தில் இருக்கும் காலமெல்லாம் 5 மினிட்ஸ் இருந்தீங்களா அது வரைக்கும், 10 மினிட்ஸ் இருந்தீங்களா அது வரைக்கும், 15 மினிட்ஸ் இருந்தீங்களா அது வரைக்கும் சொன்னாங்க. உங்களுக்காக ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்திருப்பான். அந்த மலக்கு வந்து என்ன செய்வார்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அருள் செய், இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு. குஃப்ரானக் மன்னிப்பு, பிறகு சொன்னார்கள் ரஹ்மத்து, ரஹ்மத் செய்ய என்று ஒரு மலக்கு வந்து துவா கேட்டுக்கொண்டு இருப்பாராம். இப்போ பாருங்க, மலக்குமார்களை பற்றி என்ன வந்திருக்குது? லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும், ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள் அல்ல அவர்கள். அப்போ அவங்க கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வானா இல்லையா? டெஃபினெட்லி, கண்டிப்பாக அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள். அத்தகைய மலக்குமார்கள் வந்து என்ன செய்வார்களாம்? யா அல்லாஹ் இந்த இருக்கக்கூடிய மனிதனுக்கு அருள் செய், இவருடைய பாவத்தை மன்னி என்று 2 துவா கேட்டுக்கொண்டு இருப்பார்களாம். ஒரே ஒரு கண்டிஷனை போட்டாங்க நபி, மாலம் யுஹதிஸ்ன்றாங்க, உது முறியாமல் இருக்கும் வரைக்கும்.